வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி வைனேஸ்வரன் சொல்லிட்டு ஒரு கடையில் வந்து சாப்பாடு வாங்கினேன். லேம்ப் பிரியாணி. அந்த அளவுக்கு குவான்டிட்டிலாம் ரொம்ப கம்மி தான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. நல்லா சாப்பிட்ருக்கீங்க, ஒரு சுமாராக இருக்கும். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. இன்றைக்கி முதலாளி அம்மா காசு கொடுத்தாங்க 100 ரூபா. அது 118 ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. சரி, நம்ம சாப்பாட்டுக்கு வந்து சில நேரங்களில் பார்க்கக்கூடாதுங்கிறக்காண்டி வாங்கிட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு $18 கொடுத்து. இதுதான் அந்த பிரியாணி. சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவா, நல்லா இருக்கணும் ஆண்டவா. பசிக்கு நல்லா தான் இருக்கும். எந்த சாப்பாடு கஞ்சி குடித்தா கூட ருசியாக தான் இருக்கும். ருசிக்கு சாப்பிடும் போது சில நேரங்களில் சரியாக இருக்காது. சோறு வந்து ரொம்ப வெறப்பாக இருக்குது. ரொம்ப வெறப்பு, அரியான வெறப்பு. டேஸ்ட்டு வெள்ளரிக்காய் நல்லா இருக்குது. வெள்ளரிக்காய், முட்டைக்கோசு, கேரட்டு, கலரில் பீட்ரூட் மாதிரி ஒன்று இருக்குது. பீட்ரூட் கிடையாது, வெங்காயம் மாதிரி ஒன்றும் இல்லை. கலர் முட்டைக்கோசாக இருக்குமோ இருக்கலாம். சலாடு, குட்டி ஒன்று தக்காளி, சலாடு நல்லா இருக்கு. லேமு, மட்டனு, லேம் நல்லா தான் வந்துருக்கு. சோறு நல்லா வெறப்பாக இருக்குது. மசாலாவோட சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். சுமாராக இருக்குது பிரியாணி டேஸ்ட். இந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்லாம் கிடையாது. சும்மா பசிக்கு இப்போதைக்கு சாப்பிட்டுக்கலாம். சோறு கூட வரப்பு. இவ்வளோ வரப்பு இருந்தால் எப்படி சாப்பிட்றது? ஆனால் பீஸ் நிறையா வச்சுருக்கேன். நிறைய பீஸ் இருக்குது. செம்ம டேஸ்ட்டு அந்த மட்டன். ரொம்ப நன்றி உறவுகளே. பிரியாணி டேஸ்ட் கிடையாது. பார்க்கலாம். பாய்.